வணக்கம் நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 4 முக்கியமான மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன பண்ணும், அதனால என்ன யூஸ் அப்படின்றத சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தெரிஞ்சுப்போம். நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பிளிட், ஜாயின், ஜிப் அண்ட் என்யூமரேட். ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட்னா என்னன்னு பார்ப்போம், ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கற்றுப்போம். நான் ஃபர்ஸ்ட் லெட் மீ டேக் அ ஸ்ட்ரிங் கலர்னு ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கிறேன். இதில் வந்து ஒரு 4 கலர் எடுத்துக்கிறேன். க்ரீன், ரெட், ப்ளூ, ஆரஞ்சு. ரைட், இப்போ இந்த 4 கலர் எடுத்துட்டு நான் இதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டிஆர் கலர், ரன் திஸ் ஃபார் யூ. ரன் பண்ணால் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிங் அப்படியே பிரிண்ட் ஆகுது. சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க டேட்டாஸை நான் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு டேட்டாவாக எடுத்து நான் வந்து லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ கற்று தர போகிறேன். சரி, ஓகே. ஸோ இப்போ இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் எடுத்துப்போம். I'll say லிஸ்ட் கலர்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதான் என்னோட லிஸ்ட். சரிங்களா? இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் இந்த ஒரு டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ண என்ன பண்ணலாம்? ஒரு லூப் வச்சு ஒரு கேரக்டராக எடுக்க முடியும். பட் ஒரு லூப் வச்சு வேர்டாக எடுக்க முடியுமா? இல்லை, முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா, ஐ ஹாவ் அ மெத்தட் கால்டு ஸ்ப்ளிட். ஸோ நான் என்ன பண்ணுவேன், str color டாட் ஸ்ப்ளிட். ரைட், ஸோ இந்த ஸ்ப்ளிட் அப்படின்றது மெத்தட். என்ன மெத்தட் அப்படின்னா, this works only on string. ஓகே, ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டாட் அப்புறம் இந்த மெத்தடை கொடுப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க கண்டென்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்? பேஸ்ட் ஆன் ஸ்பேஸ். ரைட், பேஸ்ட் ஆன் ஸ்பேஸ். இங்கே என்ன இருக்குது? ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ் வச்சு ஒரு வேர்டாக பிரித்து எனக்கு இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போடும். ஓகே, ஸோ இப்போ இது லிஸ்ட்டாக மாறிடுச்சா, லிஸ்ட்டுக்குள்ளே போட்டுடுச்சா நம்ம பார்ப்போம். பிரிண்ட் lst color. ஓகே, ஸோ லெட் மீ சேவ் திஸ் அண்ட் ரன் இட் ஃபார் யூ. ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் க்ரீன், ரெட், ப்ளூ, ஆரஞ்சுன்னு இருக்க ஒரு ஸ்ட்ரிங் நான் ஸ்ப்ளிட் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்பேஸ் ஐம் ஸ்ப்ளிட்டிங். ரைட், ஒரு வேர்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே போட்டேனா? ஓகே, ஸோ க்ரீன், ரெட், ப்ளூ அண்ட் ஆரஞ்சு 4 வேர்ட்ஸாக தனித்தனியாக பிரிஞ்சு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகுது. ஸோ இதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம்? ஸ்ப்ளிட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே ஸ்பேஸ் இருக்குது, நான் ஸ்பேஸை வச்சு நான் போடுறேன். இப்போ எனக்கு ஸ்பேஸ் இல்லை, கமா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ இந்த ஸ்ட்ரிங் வந்து ஐ டோன்ட் ஹேவ் ஸ்பேஸ் பட் இட் இஸ் செப்பரேட் பை கமாஸ். ஒரு வேர்டு எனக்கு கமாவால் செப்பரேட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஸ்ப்ளிட்டுக்குள்ளே என்ன தரலாம் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஆர்குமெண்ட் தரலாம். அந்த ஆர்குமெண்ட் கமா. ஸோ எதை வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேனோ பேஸ்ட் ஆன் தட் ஐ வில் பி கிவிங் த வேல்யூ ஹியர் இன் த ஸ்ப்ளிட் மெத்தட். ஓகே, நம்ம இதை திருப்பி நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்ப்ளிட் ஆயிடுச்சா? ஓகே, ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. எப்படி ஸ்ப்ளிட் ஆச்சு? பேஸ்ட் ஆன் கமா. ரைட், ஸோ இப்போ இந்த கமா இல்லை, வேற ஏதோ இருக்குது. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஒரு ஹேஷால் செப்பரேட் ஆகிருக்கு அப்படின்னா நான் அதை ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா? ரைட், எஸ், இட் இஸ் பாசிபிள். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்ப்ளிட் மெத்தடுக்குள்ளே நான் என்ன தரலாம்? இன்ஸ்டெட் ஆஃப் கமா ஐ கேன் கிவ் ஹேஷ். ஸோ எந்த கேரக்டரால் இது ஸ்ப்ளிட் ஆகிருக்கோ, எந்த கேரக்டரை வச்சு ஒரு வேர்டும் நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கேரக்டர், இங்கே இருக்கிற கேரக்டர் இங்கே கொடுத்தோம் அப்படின்னா it will split based on that particular character. Okay va? Okay, fine. Let me run this again for you. So you got green, red, blue and orange. எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்கு? எங்கெங்கெல்லாம் ஹேஷ் வருதோ அதை வச்சு ஒரு வேர்டாக எனக்கு பிரிக்கும். ஸோ க்ரீன் ஒரு வேர்டு பிரிச்சிடுச்சு, ஹேஷ். இக்னோரேட், ரெட் ஒரு வேர்டு பிரிச்சிடுது, ஏன்னா இங்கே ஒரு ஹேஷ் இருக்குது. ஸோ ஹேஷ் வர வரைக்கும் ரீட் பண்ணி அந்த வேர்டு எடுத்து ஸ்ப்ளிட் லிஸ்ட்டில் போட்டுட்டு அந்த ஹேஷை இக்னோர் பண்ணிடும். சரியா? அதான் ஸ்ப்ளிட் மெத்தட். ரைட், பை டிஃபால்ட் எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணும்? ஸ்பேஸ். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டு கிவ் ஸ்பேஸ். நான் இப்போ ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அங்கே நான் ஸ்பேஸ் தர தேவையில்லை. பை டிஃபால்ட் இட் வில் ஸ்ப்ளிட் பேஸ்ட் ஆன் ஸ்பேஸ். இல்லை எனக்கு தரணும் ஸ்பெசிஃபிக்கானா கூட யூ கேன் கிவ். ரைட், ஸோ பை டிஃபால்ட் இட் ஸ்ப்ளிட்ஸ் ஆன் ஸ்பேஸ். இஃப் யூ வாண்ட் டு கிவ் யூ கேன் கிவ் லைக் திஸ். ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஸ்பேஸ் இட் வில் ஸ்ப்ளிட். ஸ்ப்ளிட் மெத்தட்லேயே இன்னொன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இட் வில் ஸ்ப்ளிட் பேஸ்ட் ஆன் ஒன் மோர் ஆர்குமெண்ட். ரைட், இப்போ நான் 2 அப்படின்னு கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு 2 டேட்டாவை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணும், அடுத்த டேட்டாவை எனக்கு ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இது நான் கிளியர் பண்ணியிருந்த ஸ்க்ரீனை உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் 2 டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அடுத்த டேட்டாவை அப்படியே உள்ளே போட்டுரும். ஓகே, லிக் ஹியர். ரைட், ஸோ க்ரீன் தனியாக வந்தது, ரெட் தனியாக வந்தது, ப்ளூ அண்ட் ஆரஞ்சு அப்படியே எடுத்து உள்ளே போட்டுருது. ஏன் அப்படின்னா ஐ எம் சேயிங் 2. ஸோ நான் இங்கே 2ன்னு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு 2 டேட்டாவை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணு,
அதுக்கு அடுத்து இருக்க எல்லா டேட்டாவும் என்ன பண்ணும் அப்படியே போடணும் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் லெட் மீ சே பிளாக், ரைட். ஸோ பிளாக்னு கொடுக்குறேன். என்ன ஆகும், க்ரீன் ரெட் ஸ்பிளிட் ஆகிடுது. அடுத்து இருக்க டேட்டாவை அப்படி என்ன பண்ணுறது, அப்படியே எடுத்து ஒரு டேட்டாவை போட்டுருது. ஸோ பேஸ்ட் ஆன் ஹவு மச் ஐ கிவ் ஹியர், ரைட். இங்கே நான் ரெண்டாவது கொடுக்குற ஆர்குமெண்ட் 2 1 3 என்ன வேணா தரணும், எத்தனை தரணும் அதுக்கேற்ற மாதிரி என் டேட்டா ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்ப்ளிட் கேன் டேக் 2 ஆர்குமெண்ட்ஸ். 1 என்ன கேரக்டர் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன், 2 எத்தனை டேட்டாஸை நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன், ரைட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜாயின் மெத்தட் பார்ப்போம், அதனால என்ன யூஸ்னு பார்ப்போம். ஓகே, ஸோ லெட் மீ டேக் அ லிஸ்ட். இங்கே வந்து நான் தரேன் this is my Python and then finally tutorial, right. So this is my Python tutorial னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 5 words நான் என்னோட லிஸ்ட்ல வச்சிருக்கேன். So let me print and see this. I'll say lst info. Let me clear this for you. So I got a list with 5 words. This is my Python tutorial சொல்லிட்டு 5 words இருக்கு. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லா வேர்ட்ஸையும் நான் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்காக ஃபார்ம் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். I'll say str info, right. ஸோ இங்கே என்ன தரணும் அப்படின்னா, I need to give based on what I am going to join these words. So let me join this based on space, right. Dot join. எதை ஜாயின் பண்ண போகிறேன், இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஜாயின் பண்ணி ஸ்ட்ரிங்கில் போட போகிறேன். ஸோ ஐல் சே ஸ்பேஸ் டாட் அப்படின்னா இங்கே இருக்க வேர்ட்ஸை பேஸ்ட் ஆன் த ஸ்பேஸ் ஜாயின் எவ்ரி திங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் அன் இட்ரபிள் ஆப்ஜெக்ட், கரெக்டாக. இப்போ லிஸ்ட்ன்றது ஒரு இட்ரபிள் ஆப்ஜெக்ட். இட்ரபிள் அப்படின்னா திரும்ப போய் எடுக்கலாம் வேல்யூஸை, ரைட். இட் இஸ் இட்ரேட்டிவ் பை இட் செல்ஃப், ரைட். 1 2 3 4 5 வேர்ட்ஸ் இருக்குது. அப்போ லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸை ஐ கேன் இட்ரேட் அண்ட் டேக் த வேல்யூஸ், ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போகுது ஜாயின் மெத்தட் அப்படின்னா, இந்த ஜாயின் மெத்தட் வந்து உள்ளே போயிட்டு திஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுக்கும். ஓகே, திஸ் எடுக்குது. ஓகே, அண்ட் என்ன பண்ணுது, இட் வில் ஜாயின் இட் வித் த ஸ்பேஸ். ஓகே, ஸ்பேஸ். நெக்ஸ்ட் டைம் இட் வில் கோ அண்ட் இட்ரேட் அண்ட் டேக் த வேல்யூ இஸ் and then join it with the space and take the value my, join it with the space, right. Correct? Okay, and take the value Python and join it with the space and then put the space and then it will take tutorial and join it with this space available here, right. So இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஒரு வேர்டாக எடுத்து ஸ்பேஸ் கூட ஜாயின் பண்ணி அடுத்த வர வேர்டு அது கூட ஜாயின் பண்ணி கண்டினியூவாக போடும். சரி, ஓகே ஃபைன். இந்த டுட்டோரியலுக்கு அப்புறம் எனக்கு இங்கே ஸ்பேஸ் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. இட் won't come, ரைட். ஸோ ஸ்பேஸ் எங்கே வரும்னா, ஒரு வேர்டு எடுக்கும் போது அது எனக்கு ஸ்பேஸ் போடும். இஃப் இட் இஸ் த லாஸ்ட் வேர்ட் தென் இட் வில் நாட் கன்கார்டினேட் வித் த ஸ்பேஸ். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இது என்ன எனக்கு அவுட்புட் வருதுன்னு நம்ம பார்ப்போம். I'll say print str info. So let me run this for you. Okay, you got a string, right. This is my Python tutorial சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு string வருது. புரிஞ்சுதா? ஸோ ஜாயின் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் டேக் வேர்ட் பை வேர்ட் ஃப்ரம் த லிஸ்ட் அண்ட் ஜாயின் இட். ஓகே, ஸோ நான் ஸ்பேஸ் வச்சு மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியுமா, வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னா, எஸ் யூ கேன் ஜாயின் இட் வித் எனி கேரக்டர், ரைட். நான் இங்கே என்ன கேரக்டர் கொடுக்குறனோ அந்த கேரக்டரை எனக்கு ஜாயின் பண்ணும், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ கிவ் அட், ஓகே லெட் அஸ் see, அட் கொடுத்தா என்ன ஆகுது. ஓகே, திஸ் அட் இஸ் அட் மை அட் பைத்தன் அட் டுட்டோரியலுக்கு அப்புறம் அட் வந்திருக்கா, இல்லை. ஸோ ஸ்பேஸ் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது வந்திருக்கா வரலையான்னு சொல்லிட்டு. பட் அட் ஐடென்டிஃபை பண்ணால என்ன கொடுக்குது, திஸ் அப்புறம் ஒரு அட், இஸ்க்கு அப்புறம் ஒரு அட், மைக்கு அப்புறம் ஒரு அட், பைத்தானுக்கு அப்புறம் ஒரு அட், டுட்டோரியலுக்கு அப்புறம் அட் வரல, பிகாஸ் தட் இஸ் த லாஸ்ட் வேர்டு, ரைட். ஸோ இங்கே வந்து ஒரு கேரக்டர் மட்டும் தான் தெரிய முடியுமா, ஸ்ட்ரிங்கை தரலாமா, தாராளமாக தரலாம், ரைட். என்ன தரலாம், லெட் மீ சே SAM, ரைட். ஸோ என்னோட பேர் என்ன தரேன், ரைட். ஸோ ஐல் சே கிளியர். ஸோ இது கேப்ஸில் ஏன் கொடுத்துருக்கேன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு தெரிஞ்சதுக்காக நான் கேப்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, லெட் மீ ரன் திஸ். ஸோ யூ காட் திஸ் SAM, is SAM, my SAM, Python SAM and tutorial. புரிஞ்சுதா? இட் நாட் ஓன்லி அ கேரக்டர், ஐ கேன் ஆல்சோ கிவ் அ ஸ்ட்ரிங். நான் ஒரு ஸ்ட்ரிங்கை கூட தரலாம், கேரக்டர் மட்டும் தான் தரணும்னு அவசியம் இல்லை. ஐ கேன் ஆல்சோ கிவ் அ ஸ்ட்ரிங். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்பிளிட் அண்ட் ஜாயின் மெத்தட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து வந்து ஜிப் அண்ட் எனிமரேட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஜிப்னால என்ன யூஸ், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபைன், ஓகே. ஸோ லெட் மீ டேக் மை லிஸ்ட். நான் ஒரு 3 லிஸ்ட் எடுத்துக்கிறேன். I'll say 1
2 3 4 5. Okay, so let me take I'll take till 5 only. I'll say my list. I'll say 5 6 7 8 9. Right, so 4 values எடுத்துருக்கேன். I have two lists, that is my list 1 and my list 2. Now let me take one more list, that is my list 3. So let me take it as an empty list. இங்கே என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 2 லிஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 லிஸ்ட்டையும் ஆட் பண்ணி 3ஆவது லிஸ்ட்டில் போடணும். எப்படின்னா ஃபஸ்ட் லிஸ்ட்டோட ஃபஸ்ட் வேல்யூ, செகண்ட் லிஸ்ட்டோட ஃபஸ்ட் வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தேர்ட் லிஸ்ட்டில் போடணும். அதே மாதிரி ஃபஸ்ட் லிஸ்ட்டோட செகண்ட் வேல்யூ, செகண்ட் லிஸ்ட்டோட செகண்ட் வேல்யூ ஆட் பண்ணி போடணும். என்ன வேணும்னுங்கன்னா 5 + 1 2 + 6 3 + 7 and 4 + 8 போட்டு எனக்கு 3ஆவது லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணணும். என்ன பண்ணலாம்? இப்போ எனக்கு ஒரு லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸை நான் இன்டர்வலாக எடுக்கணும்னா ஐ ஹேவ் டு கோ ஃபார் அ ஃபார் லூப், ரைட்? So let me say for, I'll say val1, val2 in my list, my list 2. இப்படி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பைத்தான் படிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு ஓகே ஃபைன், இதான் ஃபஸ்ட்டு பைத்தான் நான் ஃபஸ்ட் டைம் பைத்தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆர்வத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 லிஸ்ட்டை போட்டுருவாங்க. பட் திஸ் இஸ் நாட் பாசிபிள். திஸ் வில் த்ரோ மீ அன் எரர். இது எப்படி எரர் த்ரோ பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு தேர்ட் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண எப்படி ஸ்டோர் பண்ணலாம்? தேர்ட் லிஸ்ட்டில் போயிட்டு டாட் append, I'll say val1 plus val2, right? And then finally I'll say print my list 3. ஓகே, ஸோ இப்படி போட்டால் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஒர்க் ஆகாது. இது ஒர்க் ஆகாது, எரர் வரும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நான் இதை எக்ஸாம்பிளாக காட்டுறேன். ஓகே, சரி, என்ன வருது? too many values to unpack. too many values to unpack. நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? 2 வேரியபிள் கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற ஏதோ ஒன்று நான் அன்பேக் பண்ணி 2ஆக ஸ்டோர் பண்ணுறேன்னு அர்த்தம். பட் அதுக்கு நான் இங்கே இதை பேக் பண்ணணும். இது பேக் பண்ணியிருக்கா? இல்லை. ஏன்னா ஃபார் லூப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் தான் நான் இட்ரேட் பண்ண முடியும் அட் அ டைம். 2 ஆப்ஜெக்ட்ஸை இட்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஐ நீட் டு பேக் திஸ் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. இந்த 2 லிஸ்ட்டையும் எப்படி பேக் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். புரிஞ்சுதா? நான் ரிப்பீட் பண்ணுறேன், கவனிங்க. ஃபார் லூப்பில் நான் 2 வேல்யூஸ் இந்த பக்கம் கொடுத்தேன் அப்படின்னா பிஃபோர் n if I give 2 வேரியபிள்ஸ், அது என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நான் அன்பேக் பண்ணி 2ஆக ஸ்டோர் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போது அதுக்கு என்ன ஆயிருக்கணும்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க என்னோட ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பேக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கணும். இங்கே எனக்கு என்ன இருக்குது? 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டாக இருக்காது. ஃபஸ்ட்டு என்ன இஷ்யூ அப்படின்னா ஒரு ஃபார் லூப்பில் 2 ஆப்ஜெக்டை என்னால் இட்ரேட் பண்ண முடியாது. ஒரே ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் தான் இட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? ரெண்டாவது இங்கே எனக்கு ரெண்டு இருக்கிறதுனால இட் இஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங் டு அன்பேக் அண்ட் ஸ்டோர். இந்த பக்கம் இருக்கிறத நான் அன்பேக் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறேன். இது ஃபஸ்ட்டு பேக்கே ஆகலை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பேக் பண்ணலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எரர் என்னென்ன சொன்னேன்? 2 ஆப்ஜெக்ட் கொடுக்க முடியாது. ஓகே, லெட் மீ பேக். இதை எப்படி பேக் பண்ணலாம் அப்படின்னா ஜிப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் இப்படி போட்டேன் அப்படின்னா இந்த my list 1 and my list 2 என்ன ஆகிடும்? பேக் ஆகிடும். ஓகே, ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா என்ன வருதுன்னு? ஜிப் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். லெட் மீ சே பேக் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன், ரைட்? பேக் எல்எஸ்டி, ரைட்? ஏன்னா 2 லிஸ்ட் நான் பேக் பண்ணுறதுனால நான் பேக் எல்எஸ்டின்னு வச்சுருக்கேன். பிரிண்ட் ஐல் சே பேக் எல்எஸ்டி. சம்டைம் இதை நான் கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் clear the screen for you. ஓகே, இது என்ன பிரிண்ட் ஆகுது? ஒரு ஜிப் ஆப்ஜெக்ட் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நான் ஜிப் பண்ணும்போது அதை ஜிப் பண்ணி ஒரு ஜிப் ஆப்ஜெக்டாகவே ஸ்டோர் ஆகிடும். பட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட் வேணும். ஸோ எதையாவது எனக்கு வந்து ஐ நீட் டு சேஞ்ச் இட் அப்படின்னா ஐ மே நீட் டு டைப் கேஸ்ட் பண்ணிடலாமா? ஓகே, என்னவா டைப் கேஸ்ட் பண்ணுறோம்? ஒரு லிஸ்ட்டாக டைப் கேஸ்ட் பண்ணுறோம், ரைட்? நான் என்ன பண்ணுறேன்? ஜிப் பண்ணி ரெண்டுத்தையும் பேக் பண்ணி ஒரு லிஸ்ட்டாக டைப் கேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஜிப் ஆப்ஜெக்ட் என்ன கொடுக்கும் எனக்கு அப்படின்னா ஒரு ஜிப் ஆப்ஜெக்ட் தான் கொடுக்கும். எனக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்காது. சாரி, ஒரு லிஸ்ட்டாவோ இல்லை டப்புளாவோ எப்படியும் கொடுக்காது. எப்படி கொடுக்கும் அப்படின்னா ஒரு ஜிப் ஆப்ஜெக்டாகவே வச்சுருக்கோம். அதை நான் வந்து டைப் கேஸ்ட் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? லெட் மீ ரன் திஸ் ஃபார் யூ. ஓகே, ஸோ எனக்கு ஒரு லிஸ்ட் கிடச்சிது. ஆனால் உள்ள என்ன இருக்குது? ஒரு டப்புள் இருக்குது. ஓகே, ஸோ பேக் ஆஃப் டப்புள்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா மை லிஸ்ட் 1ஓட ஃபஸ்ட் வேல்யூ, மை லிஸ்ட் 2ஓட செகண்ட் வேல்யூ பேக் பண்ணுது. எப்படி பேக் பண்ணுது? ஒரு டப்புளாக பேக் பண்ணுது. ஏன் நம்ம எப்போ பாரு நம்ம ஏதாவது காமனாக பேக் பண்ணுறோமோ இல்லை எங்கேயாவது அனுப்புகிறோமோ அது என்ன ஆகுதுன்னா டப்புளாக மாறுது. ஏன் டப்புளாக மாறுதுன்னா டப்புள் இஸ் இம்யூட்டபிள். என்னோட டேட்டாவை நான் யாரும் டச் பண்ணக்கூடாது, என்னோட டேட்டாவை யாரும் சேஞ்ச் பண்ணக்கூடாது ஆஸ் ஃபார் சம் டைம் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டப்புளாக மாற்றுவேன். பிகாஸ் டப்புள் இஸ் இம்யூட்டபிள், சேஃபாக இருக்கும். என்னோட டேட்டா சேஃபாக இருக்கணும்னா நான் டப்புளாக தான் போடணும், ரைட்?
ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட டேட்டாவை யாரும் மாற்றக்கூடாது, ரைட்? நான் வெறும் ஜிப் மட்டும் பண்ணணும் அப்படின்னா ஐ வில் பி மேக்கிங் இட் அஸ் அ டப்பிள். ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா, ஜிப் என்ன பண்ணும் அப்படின்னா 2 லிஸ்ட் வேல்யூ எடுத்து ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃப்ரம் த செகண்ட் லிஸ்ட் என்ன பண்ணுது, ஒரு டப்பிளாக ஜிப் பண்ணி 1 and 5 பேக் பண்ணுது. அடுத்து என்ன பண்ணுது, 2 and 6 பேக் பண்ணுது. அடுத்து இட் இஸ் பேக்கிங் 3 and 7 and then it is packing 4 and 5, right? So first it is taking the first first values of the my list 1 and the first value, my list 2 and the first value எடுத்து 1 and 5 பேக் பண்ணுது. அடுத்து 2 and 6 பேக் பண்ணுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட்? அடுத்து 3 and 7, ரைட்? அதுதான் அடுத்த வேல்யூ, ரைட்? 3 and 7 பேக் பண்ணுது அண்ட் 4 and ஃபைனலா 4 and 8 பேக் பண்ணுது, ரைட்? ஸோ ஜிப் என்ன பண்ணும், ஒரு வேல்யூவா இட்ரபிளாக எடுத்து இட் வில் பேக் இட், ரைட்? ஸோ பேக் பண்ணி எனக்கு ஒரு பேக் லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஜெக்டில் போடுறேன். அது என்னவா மாற்றி போடுறேன், லிஸ்ட்டாக மாற்றி போடுறேன். ஓகே, ஸோ இப்போ லிஸ்ட்டாக மாற்றி போட்டால் என்ன ஆகுது, பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், ரைட்? ஸோ லெட் மீ அன்கமெண்ட் திஸ் அவுட். இது எனக்கு இப்போ தேவைப்படுது, நான் இதை அன்கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன தரலாம் அப்படின்னா, ஐ கேன் கிவ் பேக் லிஸ்ட் பிகாஸ் இது ஆல்ரெடி பேக் ஆகிருக்கு. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே அன்பேக் பண்ண போகிறேன். எப்படி அன்பேக் பண்ண போகிறேன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரைட்? ஸோ ஆல்ரெடி பேக் பண்ண லிஸ்ட்டை நான் இங்கே அன்பேக் பண்ண போகிறேன். ஃபார் val1, val2 இன் பேக் லிஸ்ட். ஸோ பேக் லிஸ்ட் என்னவா இருக்குது, ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது, டப்புளாக பேக் ஆகிருக்கு. நான் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது 1 and 5 தான் என்னோட ஃபஸ்ட் வேல்யூ, ரைட்? ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஃபஸ்ட் வேல்யூ என்னது, 1 and 5 பேக்ட் வேல்யூ. ஸோ அது இங்கே எடுத்து இது என்ன பண்ணுவோம், இங்கே val1 and val2ல அன்பேக் பண்ணும். வாட் வில் பி இன் val1, ஃபஸ்ட் டைம் 1 இருக்கும், val2ல என்ன இருக்கும், 5 இருக்கும். ரெண்டுத்தையும் அன்பேக் பண்ணி இங்கே வந்து என்ன பண்ணுறேன் நான், 1 + 5 that is 6. 6 லிஸ்ட் 3ல அப்பெண்ட் பண்ணுறேன், ரைட்? ஸோ கைஸ், இது யாராவது நீங்கள் வந்து லிஸ்ட்னா என்னன்னு தெரியாது, நீங்கள் லிஸ்ட்டை பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்க. லிஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் இங்கே வாங்க, இல்லைனா உங்களுக்கு புரியாது இந்த வீடியோ, ரைட்டா? ஸோ லிஸ்ட்டை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ இது என்ன பண்ணுறேன், நான் அன்பேக் பண்ணி val1 val2 ஆட் பண்ணி மை லிஸ்ட் 3ல ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, இது ரன் பண்ணி பார்ப்போமா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, ஃபைன். ஓகே, யூ காட் 6, 8, 10 and 12. எப்படி வந்திருக்கு, எனக்கு பேக் ஆகிருக்க டேட்டா 1 and 5 அன்பேக் ஆகி val1 val2ல ஸ்டோர் ஆகி 1 + 5 6 மை லிஸ்ட் 3ல ஸ்டோர் ஆகுது. அடுத்து இட்ரேஷன் போகும்போது 2 + 6, ரைட்? 2 and 6 வந்து val1 val2ல ரெஸ்பெக்டிவாக வந்துடும். ஸோ 2 + 6 will give you 8. 8 எங்கே ஸ்டோர் ஆகுது, மை லிஸ்ட் 3ல ஸ்டோர் ஆகுது. நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் இன்சைட் த லூப்பில் போய் அடுத்த டேட்டா என்ன இருக்குது, 3, 7, அது ஒரு பேக். இங்கே வந்து val1ல 3 வரும், val2ல 7 வரும், அன்பேக் ஆகி வரும். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், 3 + 7 ஆட் பண்ணி 10 ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா, 10 வந்துடுச்சு. அடுத்து வந்து 4, 8 இதை அன்பேக் பண்ணி அண்ட் தென் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறேன். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இதை வந்து நான் இங்கே இன்னொரு வேரியபிள் வச்சு தான் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, ரைட்? ஐ கேன் டைரக்ட்லி டூ இட். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜிப்பை டைரெக்டாக இங்கே போட்டு பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பேக் லிஸ்ட் எனக்கு தேவையில்லை. டைரெக்டாக இங்கே நான் ஜிப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எனக்கு இது டப்புளாகவே ஜிப் ஆகிடும். 1, 5, 2, 6 அப்படி தான் இங்கே வரும். ஸோ ஒரு ஃபஸ்ட் இட்ரேஷன் அப்போ என்ன வரும், 1 and 5 வரும். ஸோ 1 and 5 ஆட் பண்ணி நான் போட்டுருவேன், சரிங்களா? ஸோ இந்த ஜிப்பை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக நான் லூப்பில் போட்டாலும் என்ன வரும், சேம் ஆன்சர் தான் வரும். புரிஞ்சுதா? நான் ஜிப்பில் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரேன். ஸோ லெட் மீ கிளியர் திஸ் அவுட். இது தேவையில்லை இப்போ நம்மளுக்கு. இப்போது நான் 2 வேல்யூ எடுத்துக்கிறேன். இந்த ஜிப்னால் என்ன யூஸ்ன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு டப்பிள் ஆஃப் கீஸ் எடுத்துக்கிறேன். ஐ சே நேம், ஐடி, salary, ரைட்? ஸோ 3 டேட்டா எடுத்துருக்கேன். அடுத்து வந்து ஐ சே வேல்யூ, ரைட்? அதை ஒரு லிஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். வேல்யூ நான் எடுத்துக்கிறேன், லிஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். கீ வந்து நான் டப்பிளாக வச்சுருக்கேன், வேல்யூவை நான் லிஸ்ட்டாக வச்சுருக்கேன். சாமியல், ஐ சே 123, 9000. ஓகேவா? we'll make it as float. ஓகே, ஸோ கீ இருக்குது, 3 கீஸ் இருக்குது, 3 வேல்யூஸ் இருக்குது. இது என்ன இருக்குது, கீ வேல்யூ எங்கே யூஸ் பண்ணுவோம், டிக்ஷனரி, ரைட்? இஃப் அட் ஆல் நீங்கள் டிக்ஷனரி இது வரைக்கும் பார்த்தது இல்லை அப்படின்னா நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் வாங்க, சரியா? ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கீ வேல்யூ பேர், கீ தனியாக இருக்குது, வேல்யூ தனியாக இருக்குது, இதை நான் கீ வேல்யூ பேராக மாற்றி டிக்ஷனரியை ஸ்டோர் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அகெயின் ஐ கோ ஃபார் அ லூப்பில் எப்படி போகலாம், I'll say for k, v in, can I say key, value? Is it possible? இப்போ தான் நம்ம பார்த்தோம், for loopல 2 iterable object கொடுக்க முடியாது, ஒரு ஆப்ஜெக்ட் தான் கொடுக்கணும். என்ன பண்ண நான், I'll say
zip of key comma value னு கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் நான் இங்கே unzip பண்ணிக்கலாம் ரைட். ஸோ கீயும் வேல்யூ நான் zip பண்ணி என்ன பண்ணுறேன் நான் இங்கே unzip பண்ணுறேன். ஸோ unzip பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா I'll say I need to create a dictionary. Let me say emp info. Let me create an empty dictionary here, and then here I'll say emp info. எப்படி நம்ம யூசுவலாக வேல்யூ கொடுப்போம் key assign value, right? Correct? Okay, so let me say print emp info, right? So இதை ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். Okay, fine. Yeah, we got a dictionary. Dictionary எப்படி வந்துச்சு name Samuel ID 123 salary 9000.0 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி என்ன பண்ணுறேன் நான் ஒரு ஃபார் லூப்பில் நான் என்னோட கீ அண்ட் வேல்யூ பேரை ஜிப் பண்ணி ஒரு வேல்யூவாக அன்பேக் பண்ணி நான் வந்து நார்மலாக ஒரு டிக்ஷனரியில் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன், ப்ராக்கெட் ஆப்ரேட் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே கீ இருக்கும், அசைன்மெண்ட் ஆப்ரேட் யூஸ் பண்ணி வேல்யூ வி இருக்கும், நான் அப்படி ஸ்டோர் பண்ணுவேன் ரைட்டா. ஸோ இது வந்து ஒரு லூப்பில் கண்டினியூஸாக நடந்துனே இருக்குது ரைட். இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஃபார் லூப்பில் வேணாம். யூஸ்வலாக வந்து லூப் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் மோர் டைம் இன் யோர் பைத்தான் ரைட். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், பட் பைத்தான் லிட்டில் பிட் ஸ்லோ அப்படின்றதுனால மேக்ஸிமம் லூப்ஸை நம்ம அவாய்ட் பண்ணோம். ஸோ இந்த லூப்பை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், இதை நம்ம எப்படி வந்து வேறு மாதிரி போடலாம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா I'll say emp info assign zip அப்படின்னு கொடுத்து இப்படி கொடுத்துட்டு then I'll say zip key comma value, ரைட். ஸோ யூஸ்வலாக zip பண்ணால் என்ன ஆகும், ஜிப் பண்ணால் ஜிப் ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆகும். பட் எனக்கு என்னவா ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா டிக்ஷனரியாக ஸ்டோர் ஆகணும்னா ஐ ஹாவ் டு டைப் கேஸ்டட். ஸோ நான் இப்படி டைப் கேஸ்ட் பண்ணும்போது டிக்ட் ஆஃப் டைப் கேஸ்ட் பண்ணும்போது இது நம்ம டிக்ஷனரியாக மாறுதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ லெட் மீ ரன் திஸ். எஸ், இட் இஸ் கன்வெர்டட் டு டிக்ஷனரி வித்தவுட் எனி ப்ராப்ளம். ஓகேவா? நான் ஜிப் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நம்ம ஃபைனலாக வந்து என்யூமரேட் எதுக்கு யூஸ் ஆகுது, என்யூமரேட் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? லெட் மீ டேக் weekdays, right? So இங்க வந்து நான் வந்து let me give some series of values. Monday, Tuesday, Wednesday, Thursday, and finally Friday, right? So எனக்கு வந்து I have some 5 datas here. weekdaysல வந்துட்டு Monday, Tuesday, Wednesday, Thursday and Friday இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணலாம், இந்த என்யூமரேட் என்ன பண்ணும் எனக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேவா? ஸோ லெட் மீ ட்ரை டு பிரிண்ட் த டேட்டா. பிரிண்ட் என்யூமரேட் வீக்டேஸ், ரைட். ஸோ என்யூமரேட் வீக்டேஸ் நான் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ. ஓகே, இதனால் என்யூமரேட்னால என்ன யூஸ் அப்படின்றது உங்களுக்கு அப்போ தான் புரியும், ரைட். ஸோ லெட் மீ கிவ், இட் இஸ் கிவிங் அன் என்யூமரேட் ஆப்ஜெக்ட், ரைட். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த ஜிப் அண்ட் என்யூமரேட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவிங் அன் என்யூமரேட் ஆப்ஜெக்ட் ஆர் ஜிப் ஆப்ஜெக்ட். இதை நான் வேறு டேட்டாவாக நான் ஸ்டோர் பண்ணணும். I'll say லிஸ்ட், ரைட். இப்போ எனக்கு லிஸ்ட்டாக டைப் கேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ லிஸ்ட்டாக டைப் கேஸ்ட் பண்ணால் எனக்கு டேட்டா லிஸ்ட்டாக ஸ்டோர் ஆகும். ஓகேவா? என்ன நடக்குது இங்கே, அகெயின் இட் இஸ் பேக்கிங். என்ன பேக் பண்ணுது, ஜிப் என்ன பேக் பண்ணுச்சு, 2 ஆப்ஜெக்டை பேக் பண்ணுச்சு. பட் என்யூமரேட் என்ன பண்ணுதுன்னா இருக்கிற ஆப்ஜெக்ட் எடுத்து அது கூட ஒரு சீரீஸ் ஆஃப் வேல்யூ பேக் பண்ணுது. என்ன பண்ணுது, 0 1 2 3 4 இதெல்லாம் இன்னைக்கு இங்கே இல்லவே இல்லை. இங்கே 0 1 2 3 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. பட் எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும் தான் இருக்குது. இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்யூமரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டேட்டாக்கும் எனக்கு வந்து ஒரு வேல்யூ தரும். அதுதான் என்யூமரேட் வேல்யூ, ரைட். தட் இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0ல ஸ்டார்ட் பண்ணி 0 1 2 3 4ன்னு சொல்லிட்டு லைனாக கண்டினியூஸாக எனக்கு வேல்யூ, ஒரு சீரீஸ் ஆஃப் வேல்யூ தரும். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா பேக் பண்ணும்போது ஜிப் என்ன பண்ணும், வேற ஒரு ஆப்ஜெக்டை பக்கத்தில் வச்சு பேக் பண்ணிடும். ஆனால் என்யூமரேட் என்ன பண்ணும், சீரீஸ் ஆஃப் வேல்யூ 0 1 2 3 கொடுத்து பேக் பண்ணும். ஓகேவா? ரைட். ஸோ இல்லை எனக்கு 0லேருந்து வேணாம், வேறு ஏதாவது வேணும், எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் ஆல்சோ கிவ் தட். ஐ வில் சே ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. நாங்கள் 1 அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு வந்து என்ன ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ரைட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 0 இங்கே 0 மண்டேன்னு வருதுல, அதுக்கு பதில் 1 மண்டே 2 டியூஸ்டேன்னு வருது. ஓகேவா? ஸோ என்யூமரேட் இஸ் டேக்கிங் 2 பேராமீட்டர்ஸ். ஒன்று வந்து நான் கொடுக்குற ஆப்ஜெக்ட், 2 எந்த பொசிஷன்லேருந்து எனக்கு வந்து சீரீஸ் ஆஃப் வேல்யூ ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது ஸ்டார்ட்னு ஒரு வேரியபிள் வச்சு கொடுக்குறேன். இந்த ஸ்டார்ட் அப்படின்ற வேரியபிள் இட் இஸ் மஸ்ட், நீங்கள் வேறு எதுவும் கொடுக்க முடியாது, ஸ்டார்ட்னு தான் கொடுக்க முடியும். ஓகேவா? ஃபைன். ஸோ இதை நம்ம லூப்பில் போட்டால் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். லெட் மீ சே ஃபார் I'll say I comma days in enumerate அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணுறேன், நான் வீக்டேஸ்ன்னு கொடுத்துட்டு நான் என்யூமரேட் பண்ணுறேன். ஓகேவா?
ஸோ இட் வில் print in a series file, right? I'll say print. முன்னாடி நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அது வேணாம் எனக்கு வந்து இப்படி print ஆகணும் அப்படின்னா I can also do this, right? I'll say print days. Let me run this for you. ரன் பண்ணும்போது எனக்கு வந்து 1 Monday 2 Tuesday வருது. 1 என்னது அந்த ஐயில் என்ன இருக்கும், எனிமரேட் பண்ணும்போது 2 வேல்யூவாக பேக் ஆகும், ரைட்? எப்படி பேக் ஆகும்? 1, Monday 2, Tuesdayன்னு சொல்லிட்டு ஒரு டப்பிள் ஸ்டோர் ஆகும், ரைட்? இங்கே எனிமரேட் பண்ணாலும் ஜிப்பாக பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகுது? இட் இஸ் ஸ்டோரிங் இட் அஸ் டப்பிள். ஏன் அப்படின்னு சொன்ன டப்பிள்னா ஏன் டப்பிளாக ஸ்டோர் ஆகுது? பிகாஸ் என்னோட டேட்டாவை யாரும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, பத்திரமா இருக்கணும் அப்படின்னா ஐ நீட் டு கோ ஃபார் டப்பிள். பிகாஸ் மற்ற டேட்டாலாம் மியூட்டபிள், டப்பிள் இஸ் இம்மியூட்டபிள், ரைட்? ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. உங்களுக்கு இதில் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தமிழ்லையும் பண்ணலாம், இங்கிலீஷ்லையும் பண்ணலாம். நீங்கள் தமிழில் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு தமிழில் ரிப்ளை பண்ணுவேன், இங்கிலீஷில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.